வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. சரி, உங்க மார்க்ஸ ஆன்லைன்ல ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செக் பண்றதுன்னு இந்த விளக்கத்துல முழுசா பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க, உங்க மார்க்ஸ பார்க்க ரெடியா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த படபடப்பும் ஆர்வமும் நல்லாவே புரியுது. வாங்க, உங்க ரிசல்ட்ஸை எப்படி சில நொடிகள்ல தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சிபிஎஸ்இயோட அதிகாரப்பூர்வ இணையதளம்தான். அதுதான் இந்த cbseresults.nic.in. இந்த அட்ரஸ கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வெப்சைட் உள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்களை நாம தயாரா எடுத்து வச்சுக்கணும். அப்போதான் வேலை ரொம்ப சுலபமா முடியும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். உங்க ரோல் நம்பர், உங்க ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு ஐடி, அப்புறம் உங்க பிறந்த தேதி. இந்த எல்லா விவரங்களும் உங்க அட்மிட் கார்டுலயே இருக்கும். சோ மறக்காம உங்க அட்மிட் கார்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ தேவையான எல்லா தகவல்களும் நம்ம கையில இருக்கு. அடுத்து வெப்சைட்ல என்ன செய்யணும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நீங்க அந்த cbseresults.nic.in வெப்சைட்டுக்கு போன உடனேயே உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்கும் ஒரு படிவம் வரும். அதுல நம்ம இப்போ எடுத்து வச்ச ரோல் நம்பர், ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு ஐடி, பிறந்த தேதி எல்லாத்தையும் அதுக்குன்னு இருக்கிற கட்டத்துல சரியா டைப் பண்ணுங்க. உங்க விவரங்களை எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதும் கீழே பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பின், அதாவது கேப்சா இருக்கும். அந்த படத்துல இருக்கிற எழுத்துக்களையும் எண்களையும் எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து சரியா டைப் பண்ணணும். எல்லா தகவல்களையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா கடைசியா அந்த சப்மிட் பட்டனை அழுத்துங்க. அவ்வளவுதாங்க. நீங்க சப்மிட் கொடுத்த அடுத்த நொடியே உங்க ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி திரையில தோன்றிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க எடுத்த மார்க்ஸ நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், சில சமயம் லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல பாக்குறதால வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், இல்லனா வேலை செய்யாம கூட போகலாம். அப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கும் வேற வழிகள் இருக்கு. சரி, ஒருவேளை அந்த மெயின் வெப்சைட் வேலை செய்யலனா என்ன பண்றது? அதுக்காக சிபிஎஸ்இ கொடுத்திருக்கிற மத்த அதிகாரப்பூர்வ வழிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 2 தான் அந்த மாற்று வழிகள். ஒன்னு டிஜிலாக்கர் வெப்சைட் அல்லது ஆப், இன்னொன்னு உமங் ஆப். இது 2லயும் உங்க ரிசல்ட்ஸை நீங்க ஈஸியா பார்க்கலாம். இதுவும் ரொம்ப நம்பகமான வழிகள் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க எல்லா வழிகளும் தெரிஞ்சிருச்சு. உங்க ரிசல்ட்ஸை செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க அனுபவத்தை மறக்காம எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. உங்க வருஷ உழைப்புக்கான பலன் இப்போ உங்க கையில. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முடிவுகள் உங்க பயணத்தோட ஒரு படிதான். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இத வச்சு உங்க அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய எதிர்கால முயற்சிகள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.